சர்க்கரை நோயாளிகள் பின்பற்ற வேண்டிய ஒரு சில குறிப்புகளை கூற விழைகிறேன் நண்பர்களே. நீரிழிவு நோயாளிகள் தவிர்க்க வேண்டிய சில அன்றாட உணவுகள்: சர்க்கரை, ஐஸ்கிரீம், வெல்லம், ஜாம், கல்கண்டு, இனிப்பு பலகாரங்கள், தேன், மா, பலா, வாழைப்பழங்கள், குளுக்கோஸ், சப்போட்டா, உலர்ந்த திராட்சை, பேரிச்சம்பழம், சாக்லேட்டு, வெண்ணெய், நெய், வனஸ்பதி, தேங்காய் எண்ணெய், கேக், முட்டையின் மஞ்சள் கரு, கொழுப்பு அதிகம் உள்ள துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட், மேலும் முந்திரி, பாதாம், பிஸ்தா பருப்புகள், கிழங்கு வகைகள், நிலக்கடலை ஆகியவை தவிர்க்க வேண்டும். நீரிழிவு நோயாளிகள் தடையின்றி உண்ணக்கூடிய சில அன்றாட உணவுகள்: பூமிக்கு மேலே, இது ஃபாலோயிங் ஃபுட்டை தடையின்றி உண்ணலாம். பூமிக்கு மேலே விளையும் காய்கறிகள், வாழைக்காயை தவிர. பூமிக்கு கீழே விளையும் காய்கறிகள், கிழங்கு வகைகளை தவிர. கீரை வகைகள், தக்காளி, கேரட்டு, வெள்ளரிக்காய் இவைகளாம் நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். பழ வகைகளில் ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, திராட்சை, பப்பாளி போன்றவை. நாம் பணத்தை எண்ணுவது போல் உணவில் உள்ள கலோரிகள் அளவை தோராயமாக கணக்கிட்டு உண்ண பழக வேண்டும். தினசரி தேவைப்படும் மொத்த கலோரிகளை கணக்கிட்டு அதை 2 அல்லது 3 வேளைகளில் உண்பதற்கு பதிலாக தினமும் அந்த உணவை 6 அல்லது 7 வேளைகளில் பகிர்ந்து உட்கொள்ள வேண்டும். ஃபுட்டை நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணி சாப்பிடணுங்க. அதுதான் சொல்றாங்க. காத்தால 6 மணிக்கு ஒரு பால் அல்லது காப்பி சாப்பிடலாம், அதோடைய அளவு 100 கலோரிகள். காலை 8 மணிக்கு சிற்றுண்டி, பிரேக்ஃபாஸ்ட், அது ஒரு அளவு 400 கலோரி. காலை 10லிருந்து 11 மணிக்குள் மோர், டீ, காஃபி இவற்றில் ஏதாவது ஒன்றுடன் உப்பு பிஸ்கெட் அல்லது 1 கப் காய்கறிகள். மதியம் 1 மணி அளவில் மதிய உணவு, இது ஒரு 400 கலோரி அளவுங்க. மாலை 4 மணி அளவில் கடலை அல்லது உப்பு பிஸ்கெட் ஆகியவற்றுடன் டீ அல்லது காஃபி. இரவு 7 மணிக்கு இரவு உணவு உண்ணணும், அது ஒரு 300 கலோரிஸ். இரவு 9 மணி முதல் 10 மணிக்குள் பால், அது சாப்பிடலாம், 100 கலோரிகள் அளவு. இப்படியாக நாம் அந்த உணவுகளை ஸ்பிளிட் அப் பண்ணி சாப்பிடணுங்க. அடுத்தது, நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டுக்கான உடற்பயிற்சியும் வாழ்க்கை முறை மாற்றங்களும். உடற்பயிற்சினால் நீரிழிவு நோயாளிகளுக்கு கீழ்காணும் நன்மைகள் உண்டாகும். நம்பர் 1, சர்க்கரை அளவு இரத்தத்தில் குறையும். உடல் எடை குறைவதால் இன்சுலின் உடலில் சிறப்பாக பணி செய்யும். இதனால் நோயாளிகளுக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு தேவைப்படும் இன்சுலின் மற்றும் மாத்திரைகளின் அளவு குறையும். நம்பர் 2, இரத்த குழாய்களுக்கு நன்மை பயக்கும் HDL என்னும் கொழுப்புச்சத்து அதிகமாவதுடன் தீமை பயக்கும் LDL மற்றும் TGL என்னும் கொழுப்புகள் குறையும். நம்பர் 3, கால்களுக்கு இரத்த ஓட்டம் அதிகமாவதால் கால்கள் பாதுகாக்கப்படும். நம்பர் 4, மனதில் தெம்பும் தெளிவும் ஏற்பட்டு உடல் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு ஏற்பட்டு தன்னம்பிக்கை பிறக்கும். அதனால் நாம் கடைபிடிக்க வேண்டிய உடற்பயிற்சி முறைகள் பின்வருமாறு: சரியான உடல் எடை இருந்து கடினமான உடல் உழைப்பு உள்ளவர்களுக்கு உடற்பயிற்சி என்று ஏதும் தனியாக தேவையில்லை. வேகமாக வளர்ந்து வரும் நகர சூழ்நிலைகளாலும் அதிகமான தானியங்கி வாகனங்களின் உபயோகித்தலாலும் மனிதனின் உடல் உழைப்பு மிகவும் குறைந்துவிட்டது. ஆகவே நீரிழிவு நோயாளிகளுக்கு உடற்பயிற்சி மிகவும் அவசியமானது. ஆனால் உடற்பயிற்சியின் போது நாடி துடிப்பின் அளவு வயதுக்கு தகுந்த போல் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். உடற்பயிற்சியின் போது மிகைப்படாமல் இருக்க வேண்டிய நாடி துடிப்பின் அளவு கீழ்வருமாறு கணக்கிடலாம். உதாரணத்துக்கு, ஒரு நிமிடத்துக்கு நாடி துடிப்பின் எண்ணிக்கை 220 நோயாளியின் வயதை கழித்த பிறகு அது ஒரு ஈக்குவேஷன்ஸுங்க. பொதுவாக நாடி துடிப்பு உடற்பயிற்சியின் போது 120க்கு மேல் போகக்கூடாது. ஓடுதல், விளையாடுதல், நீந்துதல், சைக்கிள் ஓட்டுதல், நடத்தல் போன்ற உடற்பயிற்சிகள் செய்யலாம். சாப்பிட்ட 1 மணி நேரத்துக்குள் உடற்பயிற்சி செய்யக்கூடாது, அது செரிமானம் ஆகணும். நீரிழிவு நோயுடன் இதய வியாதி, இரத்த கொதிப்பு, சிறுநீரக வியாதி மற்றும் கண் விழித்திரை பாதிக்கப்பட்டவர்கள் உடற்பயிற்சியை மருத்துவ ஆலோசனைகளை மேற்கொள்ள வேண்டும். தினமும் அனைவரும் 3 முதல் 5 கிலோமீட்டர் வரை மிதமான வேகத்தில் காலை அகலமாக எட்டி வைக்காமல் சிறிதாக வைத்து நடத்தலே சிறந்த பாதுகாப்பான உடற்பயிற்சி. மிக வேகமாக நடத்தல் கால்களுக்கு நல்லதல்ல. படிகள் ஏறும்போது நிதானமாக மூச்சு வாங்காமல் படிகள் ஏறவும். அடுத்ததாக, வாழ்க்கை முறை மாற்றுதல். புகைப்பிடித்தலை நம்பர் 1 புகைப்பிடித்தலை அறவே ஒத்துழைக்க வேண்டும். ஸ்மோக்கிங் கூடாதுங்க. ஏனெனில் நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு இந்த பழக்கம் மாரடைப்பு நோயை விரைவில் ஏற்படுத்தும். நம்பர் 2, மது அருந்துதல் இந்த சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு நல்லதல்ல.
தினமும் 20 to 30 மில்லி அளவு மதுவினால் நன்மை பயக்கும் HDL என்னும் கொழுப்புச்சத்து அதிகமாகும் என்பது ஒரு அளவுக்கு உண்மை. இந்த பழக்கத்தை ஆகாமல் இருப்பது விரைவில் சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்த உதவும். உணவில் உப்பின் அளவை குறைக்க வேண்டும். ஓய்வு நேரங்களிலும் தொலைக்காட்சி பார்க்கும் போதும் நொறுக்கு தீனி துன்பதை அறவே நொறுக்கு தீனி உண்பதை அறவே தவிர்க்க வேண்டும். நம்பர் 5, துரித உணவுகள் எனும் பழக்கத்துக்கு ஆனானால் சர்க்கரை வியாதி மோசமடையும். ஃபாஸ்ட் ஃபுட்டு கூடாதுங்க. அடுத்தது, செயற்கை பானங்கள் அருந்தாமல் இயற்கை பானங்களான கரும்புச்சாறு, இளநீர், மோர் மற்றும் தக்காளி, திராட்சை, அன்னாச்சி, ஆரஞ்சு, ஆப்பிள், எலுமிச்சை போன்ற பழச்சாறுகள் அருந்தலாம். இவற்றில் குறைந்த அளவே கலோரிகள் இருப்பதுடன் இரத்த குழாய்களை பாதுகாக்கும் வைட்டமின்களும் தாது பொருட்களும் உள்ளன. பாட்டில் மற்றும் டின்னில் அடைக்கப்பட்ட உணவுகளை உட்கொள்ளும் போது, டின்டு ஃபுட் சாப்பிடும்போது அதில் உள்ள சர்க்கரையின் அளவை கணக்கில் கொள்ள வேண்டும். அதிலே வெளியே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இவ்வாறான உணவுகளை உடல்நிலை சரியில்லாத போது மட்டும் பயன்படுத்தலாம். மற்ற சமயங்களில் இயற்கையான உணவு உட்கொள்வதால் செலவு குறைவுடன் நார்ச்சத்தும் அதிகமாக கிடைக்கும். மன அழுத்தத்தை குறைக்க தினமும் யோகா போன்ற தியான பயிற்சிகள் நம்ம ரெகுலராக செய்யணுங்க. ஸோ ஒரு சிறிய குறிப்பு, நான் ஃபுட் ஹேபிட்ஸை பற்றி நான் உங்களிடம் டயபெட்டிஸ் உள்ளவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ணணும் என்பதை சொன்னேன்.